பிரதர் வணக்கம். வணக்கம். 2 பாட்டு ஜனநாயகன் படத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் தளபதி கச்சேரி, செகண்ட் சிங்கிளும் தளபதி அப்படின்னு தான் ஏதோ ஒன்று வருது. அந்த 2 பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டுட்டீங்களா? என்ன உங்களுடைய ரிவ்யூ? ஓப்பனா சொல்லிட்டா? இல்ல ஓப்பனா தான் சொல்லணும். சர்ச்சையான கருத்தா இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. சரி, அதுக்கு முன்னாடி சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷன். நண்பர்கள், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அன்பு தாய்மார்கள், அருமை பெரியவர்கள், இனிய குழந்தைகள் யாரும் இது இடம்பலம்னு போட்டிருக்கிறதுனால ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் இது இடம்பலம் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ட்டு. அதனால முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு சம்பந்தமான லைட் ஹார்ட்டடான வீடியோஸ் தான் இதுல தொடர்ந்து வரும். கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு ஆரம்பிக்கலாம். லைக்கும் பண்ணிருங்க. லைக்கும் பண்ணுங்க, முடிஞ்சா ஹைப் பண்ணுங்க. ப்ரோ, இப்போ இந்த 2 பாட்டு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாட்டு தளபதி கச்சேரி அப்படிங்கிற பாட்டு. அது பாத்தீங்கன்னா நாட் அப் டு த மார்க்ஸ், ஒரு பெப்பியான ஒரு நம்பர். அது பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி கேட்கறப்போ பிடிச்சு போயிடுச்சு. ஓகே, ஒரு ரைம்ஸ் மாதிரி ஒரு பாட்டு திருப்பி திருப்பி மைண்ட்ல ஓடுதுன்னா அந்த பாட்டு ஹிட் இல்லையா? அந்த வகையில விஜயோடைய வாய்ஸ் எல்லாமே அந்த பாட்டுக்கு ஒரு ப்ராப்பர் அனிருத் விஜய் காம்போ சாங். ஓகேவா? இப்போ 2வது வந்த பாட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வானபியா திணிக்கப்பட்ட ஒரு சாங் மாதிரி. எப்படி தெரியுமா இருக்கு? பெரியாரின் பேரணி அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த நிகழ்ச்சியில போடுறதுக்கு உண்டாக்குன பாட்டு மாதிரி. அது தமன் போட்டாரு. அதான் ப்ரோ, இப்ப அந்த கட்சி அது என்ன சொன்னாங்க, பிரச்சார பாடம். இதுவும் பிரச்சார பாடல் நெடி தான் இருக்கு. அந்த நெடி அப்படியே இருக்கா? அது மியூசிக்கலாவும் பெருசா பெப்பியா இல்ல. எக்ஸாக்ட்லி. என்னன்னா விஜய் அதுல டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு கிளிப் வந்துச்சுல, வழக்கம் போல அது அவர் என்ன குறை சொல்ல முடியும்? மற்றபடி இந்த சாங் ரொம்ப சுமாரான சாங்கா எனக்கு தோணுச்சு. இல்ல, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன் சர்வீஸ் மாதிரி. எப்படின்னா ஃபேன்ஸுக்கு அவருடைய ஹார்ட் கோர் ஃபேன்ஸுக்கு அது பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு. இன்னொரு மேட்டர் நீங்க நோட் பண்ணல, சோஷியல் மீடியால நான் நோட் பண்ணேன். என்னது? தெலுங்கு திரையுலகத்தை ரசிக்கக்கூடிய தெலுங்கு ரசிகர்கள் எல்லாரும் அந்த பாட்டை பயங்கரமா பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. எப்படி? அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னு தெரியாது, ஆனா அவங்களுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி அவங்க அனிருத்தை பயங்கரமா புகழ்றாங்க. அவங்க இண்டஸ்ட்ரியில இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸை திட்டுறாங்க, அவங்க ஹீரோஸை திட்டுறாங்க. பாருங்க எப்படி அவங்க டெலிவர் பண்றாங்க. சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன். அப்படி என்னடா டார்லிங் என்கிட்ட பிடிச்சிருக்கு அப்படிங்கறது தெரியல. ஆனா உண்மையிலேயே தெலுங்கு ஃபேன்ஸ் உடைய ஹைப்பை பார்க்கும்போது இந்த பாட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய எலவேஷன் கொடுத்துருக்கு. அப்ப நம்ம தெலுங்குல ஒரு வாட்டி கேட்டு பார்த்தா தமிழ்ல கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க. ஆமா, தமிழ் வெர்ஷன் தான் வந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம், எனக்கு இந்த பாட்டு அடிக்கடி கேட்டதுனால எனக்கு பிடிச்சிச்சு. ஆனா இதுல ஒரு பாட்டுடைய சாயல் ஹெவியா இருக்கு. என்னன்னா இந்தியன் 2ல ஒரு பாட்டு வருது இல்லைங்க, பாரா அப்படின்ட்டு ஒரு பாரா. அந்த அடியும் அந்த ஒரு சிமிலாரிட்டி இதுல ஃபீல் ஆச்சு. அது ஒருவேளை அந்த பாட்டு வராம இருந்து இந்த பாட்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆயிருக்குமா? வேற யார் பாட்டையா திருடினாரு? அவர் பாட்டை தானே அவரே திருடினாரு. அதுக்கும் முன்னாடி அவர் என்ன பண்ணாருன்றது தெரியல. அந்த பாரா எங்க இருந்து வந்து பரவாயில்ல, ஓவரால் நல்லா இருந்துச்சு. நம்ம பிளேம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அதை விட நம்ம சீரியஸான ஒரு விஷயம் தான், சினிமா சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இந்த வீடியோக்கு உண்டான டாபிக். ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்டுறேன். ஏன்னா நீங்க சென்னையிலேயே பல வருஷமாக இருக்கிறீர்கள். முழுக்க முழுக்க மீடியா, சினிமா, என்டர்டைன்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆட்களோடு நீங்க ரொம்ப நிறைய கான்டாக்ட் இருக்கு. நாங்கெல்லாம் கிராமத்துல இருந்து வந்தோம் அப்படின்னு. ஆமாங்க, கிராமத்துல இருந்து அடிக்கடி இது மாதிரி போடுவாரு, நம்பாதீங்க. இல்ல, நிஜமாக கிராமத்துல இருந்து தான் வரேன். சரியா? நாங்கெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி தோணும்னா, சிவகார்த்திகேயன் ஒரு பூ மாதிரி மனசு கொண்ட ஒருத்தர். அதே போல குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சவர். மேடையிலெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவா எதனா ஒன்னா அழுதுருவாரு. டக்குன்னு அவரால் ஒரு விஷயம் தாங்க, ரொம்ப தன்னடக்கமானவர், எல்லாரோடையும் ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆகக்கூடியவர், யாருக்கும் கெட்டது நினைக்காதவர். இப்படிதான் அவருடைய கேரக்டர் காட்டப்பட்டுச்சு ஒரு சைடு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க நிறைய அப்படின்னா, இந்த சைடு வந்தா பயங்கர கன்னிங்கான ஆள் வெளியே அப்படி அவருடைய இமேஜை மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் டீமை வச்சு பண்ணிக்கிறாங்க. ஆனா கூட வந்த எல்லாருக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு, வளர்த்து விட்டவங்களுக்கு எல்லாம் கெடுதல் பண்ணியிருக்காரு. இப்ப பராசக்தி ஜனநாயகன் கிளாஷ் அப்படின்ற மாதிரி இப்போ ஓடிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் 14th வரதா இருந்துச்சு பராசக்தி, ஜனநாயகன் 9th வரதா இருந்துச்சு, ஜனவரி 9th. இப்ப பராசக்தியும் ஜனவரி 10th கொண்டு வராங்க. ஈக்குவல் ஸ்கிரீனை ஷேர் பண்ண போது ரெட் ஜெயின்ட் மூலமா அதை நடத்த போறாங்க அப்படின்னு செய்தி வருது. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு, இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் வரல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணமே டிஎம்கேவா இருக்கும், ரெட் ஜெயின்டா இருக்கும் தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்லப்படுதுன்னா, இல்லைங்க, இதுக்கு பின்னாடி சிவகார்த்திகேயன் தான் இருக்காரு, அவசரமா எனக்கு இந்த டேட் தான் வேணும்ட்டு அவர் தான் பிடிவாதமா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. 2 கேரக்டர் சிவகார்த்திகேயனை பத்தி நாங்க கேள்விப்படுறோம். எதுங்க ஒருத்தர் பணம் இல்லாதப்போ எப்படி இருக்காங்கன்னு ஒரு வாட்டி பார்க்கணும், பணம் வந்தோன்னா அவங்க அதே கேரக்டரா இருக்காங்களா பார்க்கணும். 2 டைம்லயும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா அதுதான் அவங்களோட கேரக்டர் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன் அவர்களும் பார்த்தீங்கன்னா விஜய் டிவில இருந்து அதுக்கப்புறம் மனம் கொத்தி பறவை, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இந்த மாதிரி படங்கள்லாம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி உள்ள வராரு. சினிமா பேக்ரவுண்ட் இல்லாம ஓரளவுக்கு மீடியா மூலியமா நல்ல டிவியிலே ஒரு உச்சம் தொட்டுட்டு அதுக்கப்புறம் வர்றப்போ பார்த்தீங்கன்னா அவர் மேல அபிமானம் ரொம்ப கூடுது, வியாபாரமும் நடக்குது, படங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு.
பட் அந்த டைமில் சினிமாக்குள்ளே வந்தோடனே சினிமா அப்படிங்கிறது டிவியிலேருந்து கொஞ்சம் வேறுபட்டது அப்படிங்கிறத தன்னுடைய அனுபவத்தின் மூலயமா வந்து புரிஞ்சுக்கிறாரு. அவர் ஓடுற குதிரைங்கிறனால பந்தயம் கட்டுறதுக்கு நிறைய பேர் வராங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரை வந்து வளர்த்து விடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் இல்லாமல், அவங்க கம்பெனியில் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நடிகர்கள்லாம் அவரை வச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது சினிமா அரசியல் வந்து அவரை தொட்டுட்டு போயிருக்கு. அதாவது நம்மளை வச்சு பயன்படுத்தி வைக்கவும் செய்வாங்க, டக்குன்னு நம்மளை வந்து கவுத்து விட்டுருவாங்க. இதில் வந்து காசு நல்லா வர மாதிரி இருக்கும், பட் ஒரே படத்துலேயே வந்து நம்மள்கிட்ட இருந்து எல்லா காசுமே போயிடும். இந்த மாதிரி சில பாடங்கள்லாம் கற்றுட்டு என்ன ஆயிடுறாரு, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சினிமா ஆளாக வந்து மாறிடுறாரு. இன்னும் தப்பு இல்லை. ஓகே, தப்பு இல்லை. அப்படி இருக்கிறப்போ அவரோட அந்த ஸ்டார்டிங்கில் வந்து இயல்பாக இருப்பார், ரொம்ப ஜாலியாக பேசுவார், டவுன் டு எர்த். நானே அவர் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 வாட்டி மீட் பண்ணிருக்கேன். உண்மையாகவே டவுன் டு எர்த். டவுன் டு எர்த். நான் சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மான் கராத்தே அந்த டைம்லலாம் மீட் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபரும் ரொம்ப ஏறுது. அவருக்கும் யாரெல்லாம் நட்பாக இருந்தாங்களோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து பகை சக்தின்னு சொல்ல முடியாது, நட்பு அப்படிங்கிறது முரண்பாடாக வந்து மாறிடுது. அப்போ வந்து ஏற்றி விட்டவனே துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி பேர்லாம் வந்து கிடைக்குது. குறிப்பாக இம்மான் அவர்களுடைய பேட்டிலாம் பயங்கர ஷாக்கிங். இது அதுக்கப்புறம் தலைவா நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக உடச்சு பேசலாம். தனுஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வச்சு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி ஹீரோக்கு ஃப்ரெண்டாக நடிக்க வச்சார். இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அனிருத், தனுஷ், சிவகார்த்திகேயன் ஒன்றா தான் சுற்றிட்டே இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 2 வருஷம் அப்படி சுற்றிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சு சிவகார்த்திகேயனும் அனிருத்தும் தொடர்ந்து ஒன்றா தான் இருக்காங்க. பட் தனுஷ்க்கும் சிவகார்த்திகேயனும் சின்ன ஒரு பிரிவு ஏற்படுது. ஸோ சிவகார்த்திகேயனோட மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு போயிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா சில பேருக்கு வருத்தமாக இருக்கலாம். சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்தே நடிச்சிட்டு இருக்க சிலம்பரசன் தான் தமிழ் சினிமா ஆளுவாருன்னு பார்த்தா தனுஷ் வந்தாரு. பட் தனுஷையும் பீட் பண்ணி சிவகார்த்திகேயனோட ரேஞ்ச் வந்து வேற எங்கேயோ போயிடுச்சு. நிஜமாவே அவர் போனாரா இல்லை அப்படி காட்டப்படுதா? காட்டப்படுறது மட்டும் இல்லாம ஒரு ஜனரஞ்சகமா 2 3 படம் வந்து பாத்தீங்கன்னா ஹிட் ஆயிட்டோன்னே இப்போ தனுஷ் வந்து காமெடி பண்ணுவாரு, பட் சிவகார்த்திகேயன் லெவல் காமெடி பண்ண மாட்டாரு. சிம்போல நடிக்க முடியும், பட் சிவகார்த்திகேயன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரலோக்கலான கிராமத்து படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு 2 3 படம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மட்டும் கேடி பில்லா கண்ணாடி டிசிப்ளினும் முக்கியம் இல்லையா? ஐ மீன் இந்த ஷூட்ல கலந்துக்கிறது, டைமுக்கு முடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம். பிரதர் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டார்டிங்ல வந்து எல்லாருமே வந்து ஒரே வருஷத்துல 3 படம் கூட நடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த படம் வந்து ரொம்ப சூஸி ஆயிடுவாங்க. அப்போ சில பேர் உள்ள வந்து என்ன பண்ணுவாங்க, பட்டு 2 3 படம் நடிச்சு அந்த இடத்த பிடிப்பாங்க, ஃபில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் வந்துட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவிங்கிற பேக்ரவுண்ட் இருந்ததுனால அவரை வந்து ஒரு பெரிய ஒரு பாராட்டு விழா பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா விஜய் டிவி பாராட்டு அவங்க பூஸ்ட் பண்றாங்க. பெரிய மீடியா ஹவுஸ் விஜய் டிவி, அவங்க வந்து சிவகார்த்திகேயன் அடுத்த லெவல் பூஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொண்டு வராங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல விஜயோட வாயாலே பிடிச்சிட்டீங்க, குழந்தைங்களை பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விஜய் துப்பாக்கியை கொடுக்கறதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா குழந்தைங்களை பிடிச்சிட்டீங்க. அவர் ஏன் அதை சொல்றாருன்னா விஜய்க்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கிறது வந்து அந்த குழந்தைங்க ஆடியன்ஸ் அவர் பிடிச்சது தான். வேற ஏன் சரி நீங்க அந்த பாயிண்ட்குள்ள வந்துட்டீங்க, இப்போ கான்டென்ட்குள்ள வந்துட்டீங்க, அதனால கேட்குறேன். வேற யாராச்சும் ஓப்பனா அந்த அளவுக்கு பேசுவாங்களா ப்ரோ? மக்கள் முன்னாடி தனிப்பட்ட முறையில் கூட பேசிடலாம், பட் அவ்வளவு ஜனங்க பார்க்க போறாங்க, இது ஒரு ஸ்டேட்மெண்டா பதிவாக போகுது அப்படின்னு என்னன்னா ஒரு இன்செக்யூரிட்டியே இல்லாத ஒரு ஹீரோவால மட்டும் தானே ப்ரோ? இல்ல அப்படி வந்து பேசிக்கணும் அவசியமே இல்லை. பட் அவர் வந்து அவரோட இடத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்காரு. அவருக்கு தெரியும் கீழே வந்து நிறைய சின்ன அடுத்த ஜெனரேஷன் அந்த டைம்ல அப்பதான் விஜய் கம்பேக் கொடுக்குறாரு, அதாவது துப்பாக்கி, அதுக்கப்புறம் துப்பாக்கி தலைவா அந்த மாதிரி டைம்ல அவருக்கு தெரியும் இது அடுத்த ஜென்ரேஷன் தெரியுது. ஸோ அதனால இவங்களுக்கும் போட்டி இல்லை, இவரோட கன்சால்டேட்டான பிளேஸ், இவருக்கு மேல ரஜினி கமல்லாம் இருக்காங்கன்னு தெரியுது. அதனால அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இல்லாம சொன்னது மட்டும் இல்லாம பெருந்தன்மையா அவர் வந்து சொல்றாரு, அவர் அக்னாலேஜ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துல வந்து நீங்க வந்து ஹீரோ இல்ல நண்பன் பண்றீங்க, அது மாதிரிலாம் வந்து அவர் அக்னாலேஜ் பண்ணிட்டு வர்றாரு. அதுல என்ன தெரிஞ்சதுன்னா விஜய்க்கு வந்து சிவகார்த்திகேயன் மேல ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட் இருக்கு. ஏன்னா இவர்கிட்ட இருக்கிற அந்த குர்க்கினஸ், குறும்புத்தனத்தை வந்து அவர்கிட்ட வந்து பார்க்க நல்லா பண்றாப்ல பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி ரைட்டு. அதோடைய உச்சமா எங்க போச்சு நம்ம பார்த்தோம் இதுல கோட் படத்துல துப்பாக்கி எப்படிங்க அப்படின்னு கொடுத்து அந்த சீன்லாம் எனக்கு பிடிக்கல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தலைவரே. அதுக்கு முன்னாடி பாருங்க சிவகார்த்திகேயன் எப்பவுமே தன் ஒரு விஜய் ஃபேனா தான் வந்து காமிச்சிருக்காரு. அதுல குறிப்பா வந்து நம்ம ஹலமதி அப்படி இப்போ அந்த பாட்டு வந்து அவர்தான் பாடுறாரு, சிவகார்த்திகேயன் தான் எழுதி அந்த ப்ரோமோ விஜய் கால் பண்ணி பேசுற மாதிரி, அது மாதிரி நல்ல நட்புறவு எப்பவுமே அவங்களுக்கு இருந்தது வந்து தெரிஞ்சுது. அதோட உச்சம் தான் கோட் படத்துல வந்து துப்பாக்கி எப்படிங்க சிவா அப்படின்னு சொன்னது. அதற்கு 2 காரணம் இருக்கு. ஒன்னு வெங்கட் பிரபு படத்துல அடுத்து சிவகார்த்திகேயன் நடிக்க போறது மட்டும் இல்லாம சிம்பு, அதாவது என்ன சொல்றது, ரைட் பிளேஸ் ரைட் டைம் அப்படிங்கிற மாதிரி, எங்கால் வந்து ராங் பிளேஸ் ராங் டைம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணது சிம்பு. ஏன்னா வெங்கட் பிரபு கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறது சிம்புக்கு தெரியும். பட் அதை மிஸ் பண்ணதுனால சிவகார்த்திகேயன் அந்த இடத்துக்கு வந்து இது பண்றாங்க. ஓப்பனா சொல்ல போனா வந்து சிவகார்த்திகேயன் நிஜமா கமர்ஷியல் ஹீரோ தான், நிறைய ஹிட் கொடுத்துட்டாரு, இன்னைக்கு நிஜமா அவர் மேல ஒரு வியாபாரம் இருக்குன்னு ஒத்துக்கிறோம். பட் அவர் ஒரு மாஸ் ஹீரோவா, இப்போ விஜய் வந்து பாத்தீங்கன்னா துல்லாத படம் துள்ளும், அதுக்கு முன்னாடி காதலுக்கு மரியாதை, அப்புறம் பாத்தீங்கன்னா பத்ரி, கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப பெருசு இல்லையா, ஷாஜகான், தமிழன், அதுல லவ்வும் இருக்கும் ஆக்ஷனும் இருக்கும். அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தான் பாத்தீங்கன்னா கில்லி, ஒருத்தன் இருப்பான் ஊரே எதிர்ப்பான்,
அப்புறம் வந்து கலெக்டரே எதிர்ப்பான் மதுரை, திருமலை எவ்வளவு பெரிய ரவுடி வந்து எதிர்ப்பான், அந்த மாதிரி வந்து ஒரு இதுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு வர இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்லாம் வந்து போறாரு, துப்பாக்கி அந்த மாதிரிலாம். ஸோ இது ஒரு படிப்படியா தான் ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஆக முடியும். அந்த வகையில சிவகார்த்திகேயன் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஸ்கிப் அடிச்சு இந்த லெவலுக்கு வந்த மாதிரி வந்து தெரிஞ்சது. இப்போ எல்லாருக்கும் எல்லா ரோலும் கேரக்டரும் வந்து செட் ஆகாது, ஓகேவா? அப்படி இருக்கப்போ சிவகார்த்திகேயன் அவர் ஒரு படம் ஃபுல்லா ரெமோ, இல்லை வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இல்லை மான் கராத்தே, இந்த மாதிரி படம், எதிர்நீச்சல், இதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்டா செட்டாக ஒரு ஹீரோ. பட் ஒரு அமரன் போன்ற படம், இல்லை ஒரு முழுக்க முழுக்க ஒரு மாஸ் படத்துக்கு வந்து சீரியஸாக டைலாக் பேசி நடிக்கிறாருன்னா அது செட் ஆகாது. மாவீரன் படத்தில் நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க சிவகார்த்திகேயன். சூப்பர் நேச்சுரல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது, வந்தது மட்டும் இல்லாமல் அதில் காமெடி வந்துடும், யாரா மேலே இருந்து பேசுறீங்க, அது சிவகார்த்திகேயன் ஈஸியாக வரும். அப்படி இன்கார்பரேட் பண்ணுறப்போ மதராசிலையும் அப்படி தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் மதராசியில் சுமாராக தான் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் நீங்கள் முழுக்க முழுக்க விஜய் மாதிரி வந்து 10 பேர் பஞ்சு டைலாக் பேசிட்டு 4 ரவுடி அடிக்கிற மாதிரி ஒரு ரோல் வச்சு பாருங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க முழுக்க முழுக்க வந்து ஒரு 4 ரவுடிங்களை அடிச்சுட்டு மாஸ் பேசி அதுல சின்ன ஒரு அரசியல் பஞ்ச் அதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரஜினி ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறப்போ விஜய் அந்த இடத்துக்கு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. சிவகார்த்திகேயன் டக்குன்னு ஸ்கிப் பண்ணி போறப்போ வந்து அவருக்கு சில வெயிட்டேஜ் உள்ள ரோல்ஸ் மாஸ் முழுக்க முழுக்க இதுக்கெல்லாம் வந்து செட் ஆகல. அப்படிங்கறதுனால அது வந்து கொஞ்சம் ஒரு ஒவ்வாமை நிறைய படங்கள்ல வந்து தெரிஞ்சுது. அந்த படங்கள்லாம் ஓடல. வேலைக்காரன்ல மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் லோக்கல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு திரைப்புக்கு அப்புறம் என்ன படம் ஹீரோ, இது மாதிரி நிறைய படங்கள் வந்து சரியா போகாமலும் இருந்துச்சு. ஸோ அவரோட கிராஃப் என்ன அப்படிங்கிறது வந்து இப்படி இருக்கிற சிவகார்த்திகேயன் விஜய் ஆயிட்டாரா? அதான் கேள்வி. விஜயோடைய துப்பாக்கியை பிடிப்பதற்கு சிவகார்த்திகேயன் வந்து தகுதி பெறவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இதே நீங்க தனுஷ் அந்த இடத்துல இருந்தாருன்னா ஒத்துப்பேன். என்ன கேட்டா சிவகார்த்திகேயன் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஜயா கூட இன்னும் ஆகலன்னு. ஏதாவது படத்தை உதாரணத்துக்கு சொல்லுங்க, எந்த விஜயா இன்னும் மாறலன்னு நினைக்கிறீங்க அவரை? ஈவன் திருப்பாச்சி சிவகாசி ஸ்டேஜ் விஜய் எவ்வளவு பெரிய கமர்ஷியல் படம், ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டர்டைனிங் கமர்ஷியல் மூவிஸ் ஆஃப் தமிழ், அந்த லெவலுக்கு கூட இன்னும் வரலன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படின்னும் போது சரி ஓகே, அது அவங்களுடைய வளர்ச்சி. அது ரோட் டு ரஜினிசம் சொல்லுவாங்க. சரி, ரஜினி காமெடி பண்ணுவாரு, ஆனா அவர் பஞ்சும் பேசுவாரு, சென்டிமெண்டாவும் இருப்பாரு, அரசியல் பேச எல்லாமே பண்ணுவாரு. இதெல்லாம் எல்லாமே வந்து தன்மை. பட் அதில் ஒரு காமெடி மட்டும் சிவகார்த்திகேயன் நல்லா பண்றாரு. ரஜினி மாதிரி வந்து மிமிக்ரி கூட பண்ணுவாரு. பட் ரஜினி அவர் அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சூப்பரா தேர்ந்தெடுத்தார். அதை இன்னைக்கு அடைஞ்சிட்டார். ரஜினினா நான் சொல்றேன் அந்த நம்பர் அது வந்து இவர் டக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்குல்ல, அத விஜய் கூட கிளாஷ் விட்டு நம்ம வந்து அந்த இடத்துல நம்மளும் ஈக்குவல்ன்ற மாதிரி காட்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அதுதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. பிரதர், இதுல 2 வகையா நீங்க வந்து பார்க்கணும். இப்போ அஜித் அவர்களை பத்தி பேசுறப்ப நிறைய பேர் கோச்சிக்கிட்டாங்க. விஜய் அவருக்கு எதிராக அந்த இன்டர்வியூ கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கடிச்சு வச்சாங்க. ஆனா கரெக்டா நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க, விஜய் ஒரு விஷயம் தான், அஜித் ஒரு விஷயம். அடுத்த நாளே அவங்க பிஆர் டீம்ல தான் விடுவாங்க. நான் என்ன கேட்குறேன், திமுக வந்து அஜித் பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கார் ரேஸ்ல அஜித் பாராட்டினது, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட அந்த சிம்பிள் அதோட முத்தாய்ப்பா செரி அந்த கேக் மாதிரி சமீபத்துல அந்த நடந்த ரேஸ்ல சபரீசன் போயிட்டு அவரோட ரேஸ் கோட்லாம் போட்டு. ஸோ இந்த கட்சி வந்து அவர் வந்து விஜய்க்கு எதிராக நிறுத்துறது. அதே மாதிரி விஜய்க்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் மீட் நடத்தினார். விஜய்க்கு எதிராக சொல்ல மாட்டேன், விஜய் என்னைக்கு கட்சியார் அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் மீட் வெள்ளை சட்டை போட்டு வருது. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து சிவகார்த்திகேயனை வந்து பாத்தீங்கன்னா திமுக யூஸ் பண்ணிக்குது. எதுக்கு? விஜய்க்கு எதிராக வந்து நிறுத்தத்துக்கு. இவர் அப்பாவையா? யாரு? அதுதான் சொல்றேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டோட எண்ட் என்னன்னா, சிவகார்த்திகேயனும் அதை யூஸ் பண்ணி கொள்கிறார். விஜயோடைய காம்படிட்டரா நான் வந்து கிளாஷ் விட்டேன் அப்படிங்கிற இமேஜ் வந்துச்சுன்னா அடுத்து நம்ம டயர் 1 ஹீரோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுவோம். அவருக்கு மேபி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 100 crore கிராஸ் பண்ணி ஒரு 50, 70, 60 crore ஷேர் வந்துச்சுன்னா கூட பெரிய சக்சஸ் அப்படின்னு பார்ப்பாங்க. துப்பாக்கி அவர் கொடுத்துட்டாரு, எனக்கு ஃபினான்ஸ் பண்ண சூரியன் குடும்பம் இருக்கு, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. பிரச்சனைன்றதை தாண்டி சரி ஓகே, இப்போ லாயல்ட்டி கூட வேணாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கூட வேற எந்த உச்ச நடிகரும் சிவகார்த்திகேயனுக்காக இப்படி ஒரு அடிக்கடி விஜய் பண்ண மாதிரியான விஷயங்கள் பண்ணி அப்பப்போ அப்படி மேலே தூக்கி காட்டுவார், பெரிய ஆளுன்ற மாதிரி காட்டியிருப்பாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஓகே ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, 5 நாள் டிஃபரன்ஸ்னா கூட ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டபிள், 2 பேருக்குமே ஃபெஸ்டிவல் ரிலீஸ் கிடைக்கிறது அப்படின்ற எல்லாமே. இல்லை நான் சேம் டேட் வரணும், அல்லது வந்து 1 நாள் டிஃபரன்ஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான், ஆனால் நான் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வர்றது அப்படிங்கிறது இது ஒரு டாக்ஸிக்கான ஒரு மென்டாலிட்டி மாதிரி தெரியல பிரதர். இதை வந்து இதனால சிவகார்த்திகேயன் பரவாயில்ல விஜய் கூட நம்ம கிளாஷ் விடுறோம்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருக்கு ஒரு சந்தோஷமா இதை பார்க்கலாம். பட் முழுக்க அவரோட பவரில் தான் இது பண்றாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. முழுக்க ஜனநாயகன் படத்தை மங்கடிக்கும் விதமா தான் பராசக்தி படத்தை எப்படியாவது டான் பிக்சர்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் நடுவில் நடக்கிற சண்டையில இவர் பலியாயிடுறாருன்னு நீங்க சொல்ல வரீங்களா? பலின்லாம் சொல்ல மாட்டேன், அவருக்கு ஒரு பெரிய ஆதாயம் இருக்கு. இல்ல ஆமாங்க, ஆதாயம் இருக்குங்க. அவர் ஒன்னும் குச்சை தப்பிட்டு குழந்தையா இல்ல குழந்தைலாம் இல்ல, அதெல்லாம் இல்ல, அதான் ஆதாயம் எல்லாம் இருக்கு அவருக்கு. இதுல இன்னொரு விஷயம், அதை மறந்துட்டீங்க நீங்க, சிவகார்த்திகேயன் நிறைய கடன் இருக்கு. சரி, நிறைய படங்கள் அவர் ப்ரொடியூஸ் பண்ணி ஏதோ அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் வச்சு கடன் இருக்கு.
இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் கடன் இருக்கு. இந்த நிறைய நடிகர் கடன் இருக்குல்ல, அவங்க எல்லாரையுமே இன்னைக்கு தத்தெடுத்து படம் எடுக்கிறது ஒன்று ரெட் ஜெயண்ட் இல்லை டான் பிக்சர்ஸ். அப்படிதான் இட்லி கடை வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு இருக்கிற அந்த பிரச்சனையை வந்து பயன்படுத்திக்கிட்டு இட்லி கடைக்காரர்கிட்ட கால் ஷீட் வாங்கி இந்த படம் எடுத்தாங்க. அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயனுக்கு இருக்கிற சில கமிட்மெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயனுக்கு இருக்க ஆம்பிஷன், அந்த இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிறாங்க. சிவகார்த்திகேயனும் அவங்களோட சக்தியை பயன்படுத்திக்கிறாரு. எப்படி அஜித் பயன்படுத்திக்கிறாரோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் பயன்படுத்திக்கிறாரு. விஜய் தொடர்ந்து நடிக்க போறாரு, திருப்பி அடுத்த வருஷம் படம் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான சூழல் வெளிப்படையா இருந்துச்சுன்னா தாராளமா ஒரு படம் பொங்கலுக்கு எக்ஸ்ட்ரா வரதுன்னு தப்பு இல்லை. 2 படம் கூட வரலாம். ஃபேர்வெல் மூவி ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையோ இல்லையோ அது 2வது பட்சம். அப்படிதான் அந்த படம் வந்து இப்போ ப்ரொமோட் பண்ணப்படுது அப்படிங்கும்போது ஒரு சீனியருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டா. ஏன்னா இதே சிவகார்த்திகேயன் வந்து தன்னுடைய டான் அப்படின்னு ஒரு படத்தை தெலுங்குல 2 ஹீரோக்கள் நடிச்ச படம், யாரு ராம்சரண் நடிச்ச படம், அதுக்காக போஸ்ட்போன் பண்றாரு, அதை போய் ப்ரொமோட் பண்றாரு. அப்படிங்கும்போது இப்ப பிரதீப் ரங்கநாதன் பாத்தீங்கன்னா சமீபத்துல இந்த டிராகனோ டியூடோ ஏதோ ஒரு படம் அஜித் குமார் படம் வருது அப்படின்றதுக்காக தள்ளி போறாரு. தலை வந்தா தள்ளி போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி தள்ளி போறாரு. இதெல்லாம் வந்து ஒரு சீனியருக்கு கொடுக்குற ஒரு சின்ன சின்ன மரியாதை. அதை கொடுக்கறதுல என்ன தப்பு? அதுவும் அவ்வளவு தூரம் உங்களுக்கு அவர் நின்றுருக்காரு, வாய்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அதை பண்றதுன்றது ஒரு கர்டசி தான். இது வந்து சட்டம் கிடையாது. ஏன் சிவகார்த்திகேயன் படம் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வரலான்னு சொல்லலாம். பட் இது ஒரு மாதிரி நல்லா இல்லை, ஆக்வர்டா இருக்கு. இதனால பராசக்தி ஒரு ஏற்பட்டிருக்க தேவையில்லாத ஒரு ஹேட்டை இப்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. எப்படி இருந்தாலும் பராசக்திக்கு ஹேட் இருந்திருக்கும், சரிங்களா? அது வந்து டிஎம்கே ப்ரொபகண்டா படம்ன்றது. அதுல இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம்னா மொழி உணர்வுக்காக ஏற்பட்ட அந்த போராட்டத்தை தமிழ் வெல்லுன்ட்டு வச்சுட்டு படத்துல யாரா தமிழ் சம்பந்தப்பட்ட ஆளுங்கிறாங்க? யாருமே இல்ல, ஜிவி மட்டும்தான் இருக்காப்புல கீபோர்டு வச்சுக்கிட்டு. ஜிவி நம்ம ஆளுங்க, ஜிவி நம்ம ஆளு எப்பவுமே. இதுல என்னன்னா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இது என்னோட கண்ட்ரோல்ல இல்லைங்க, நானே சூழ்நிலைன்னு ஒரு பொருளா இருக்கேன், ஒரு நடிகனா அப்படி பம்பீர் வேண்டியதுதான். பம்பீர்லாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா இப்ப எப்படி போயிட்டு இருக்குதுன்னா அபியூஸ் அப்படின்ற ரேஞ்சில போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியா. சிவகார்த்திகேயன் அபியூஸ் பண்றாங்களா? எல்லாம் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸே அபியூஸ் பண்றாங்களே, வக்காரா அப்படிங்கிறாங்க. பாலாக்கு நடந்த நிலைமை வந்து இன்னைக்கு சிவகார்த்திகேயன் நடக்குதா? என்னங்க இது? சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸே விஜய் டீல் பண்றாங்க. அதாவது விஜய் ஃபேன்ஸ் கிட்ட வந்து நாங்க வந்து தட்டுறோம் அப்படின்ற அளவுக்கு இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, பதிலுக்கு அவங்களும் சேர்றா வா அப்படிங்கிற மாதிரி நாங்க புதைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிலையில அவங்க போயிட்டாங்க. இப்ப மேட்டர் என்னவா மாறிடுச்சுன்னா, சரி ரைட்டு, விஜய் ஹேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படி சிவகார்த்திகேயன் படத்தை ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படிங்கிற இடத்துக்குள்ள இப்ப விஜயை பிடிக்காத நடிகர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஃபேன் பேஸ்ன்ட்டு, எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு பின்னாடி நின்னுக்கிறாங்க. உண்மைதான். அப்ப பராசக்திக்கு வந்து நம்ம ஹைப் கொடுப்போம், ஜனநாயகனுக்கு நெகட்டிவிட்டி பரப்புவோம் அப்படிங்கிற இடத்துக்குள்ள இப்பயே ரெடி ஆயிட்டாங்க. அது ரொம்ப ஒரு இன்னர் பாலிடிக்ஸ், சினிமா பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி விஜய் அகேன்ஸ்ட் எவ்ரி ஒன் மாதிரி போயிட்டு பராசக்தியை பெருமையா போட்டதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பராசக்தி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்தா ஓட போகுது, நல்லா இருந்தாலும் ஓடாம போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இட்லி கடை, இன்பன், உதயநிதி பேர் வந்ததுக்காகவே நிறைய பேர் போய் பார்க்கலாம். ஜனநாயகன் அப்படி இல்ல பிரியா ப்ரோ. என்னன்னு பாக்குறேன்னா, ஜனநாயகன் வெறித்தனமா போய் பாப்பாங்க பசங்க. அதைத்தான் சொல்றேன் நானு, வெறித்தனமா போய் பார்த்து ஒருவேளை படம் நல்லா இல்லைன்னே வச்சுக்கோங்க, படம் ஹிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தளபதிக்காக 3 வாட்டி கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் படங்க, திரும்பியும் நடிக்கிறாரோ நடிக்கலையோ தெரியாது, லாஸ்ட் படம், எலெக்ஷனுக்கு முன்னாடி படம். இது இப்ப செய்தி பரவுது அப்படின்னா, சேம் டேட்ல சிவகார்த்திகேயன் படம் வருது அப்படிங்கிறது நாளைக்கு அபிஷியல் ஆகி செய்தி பரவுதுன்னா, படத்தை பத்தின ஐடியாவே தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஹேட் ஒன்று கிரியேட் ஆயிரும். பிளாக் கிளவுட் அந்த படத்துக்கு மேல கண்டிப்பா உட்காந்துரும். அது என்ன மாதிரியான பாதிப்பை சிவகார்த்திகேயனுக்கு ஷார்ட் டேர்மா ஏற்படுத்துமா, லாங் டேர்மா ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கும் ஏற்படும். அது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இது இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. இந்த ஆங்கிள் நீங்க சொல்லுங்க. அதாவது இப்ப ஜனநாயகன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு எப்பவுமே அந்த ஹைப்பை மெயின்டைன் பண்றாங்க. சிவகார்த்திகேயனுடைய இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு போரிங்கான, ஸ்லோவான, பட் ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரியான பார்வை தான் இருக்குது. சரி, பெருசா கவனிக்கப்படலைங்கிறது தான் உண்மை. இது வரைக்குமே கூட படம் வருதுன்னு மட்டும் தான் தெரியுமே தவிர யாருக்கும் அந்த படத்து மேல பெரிய ஆர்வம்லாம் நாட்டம் இல்ல. இப்ப அப்படி இல்லாத இப்ப ரீசெண்டா ஒரு ஈவெண்ட் நடத்தினாங்க, அதையும் யாரும் பெருசா கண்டு எக்ஸிபிஷன். இப்போ அப்படி இல்லாத ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றதுக்காக, பேசும் பொருளா மாத்துறதுக்காக இந்த டேட்டை முன்னாடி தள்ளி வச்சு கிளாஷ் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கி, அது 2 ஃபேண்டம்குள்ள நடுவில் நடக்கிற சண்டை மாதிரி உருவாக்கி அப்படி படத்தை புஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்களோ, நம்ம கேபிடலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ப்ரொமோஷனுக்கான ஸ்ட்ராட்டஜியா இருக்கு, கண்டிப்பா பண்றாங்க. ஒரு 2 விஷயம். ஒன்று, இது திமுகவோட ப்ரொபகண்டா மூவி, நம்ம அதை பார்க்கணும். அவங்க இந்த எலெக்ஷன்ல இந்த மூவியோட ஒரு சின்ன பங்கை நம்பி இருக்காங்க. இன்னொன்று, விஜயோட ஜனநாயகன் படத்தை கொஞ்சம் டம்மி பண்ணணும். நீங்க யோசிச்சு பாருங்க, விஜயோட ஜனநாயகன் படம் நல்லா இருக்கோ இல்லையோ, அந்த வாரம் அந்த படம் மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. நான் தொடர்ந்து 7 நாள் அந்த படத்தை பத்தியே பேசிட்டு 7 நாள் பேசிட்டு இருப்பாங்க.
5 ஷோ கிடைக்கும். அண்ட் ரெக்கார்டு கூட படிக்கலாம் இல்லையா? இதுல என்ன பாருங்க, ஃபினான்சியலா செக் வச்சுட்டாங்களாம் ஜனநாயகன் படத்துக்கு. என்னன்னா அது 9th ரிலீஸ் ஆகுது, ஒரு 6 நாள் ஃப்ரீ ரன் இருக்குது அப்படின்றதுனால தான் ஒரு ரேட்டுக்கு வந்து விநியோகஸ்தர்கள் வாங்கியிருப்பாங்க. அதுவும் ஏரியாலாம் பிரிச்சு வித்துருக்காங்க தமிழ்நாட்டிலேயே. இப்போ பாதி ஸ்கிரீன் பராசக்தி வந்து ஆக்குபை பண்ணிக்கும், ஏன்னா அவங்க பின்னாடி பெரிய பவர்ஃபுல்லான. அப்போ அந்த காசை 5-6 நாள்ல எடுக்க முடியாதுன்னும் போது படத்துக்கு ஒருவேளை மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா 6 நாளைக்கு அப்புறம் கலெக்ஷன் பெருசா வராம போச்சுன்னா ஜனநாயகன் படத்தை நிறைய ஸ்கிரீன்ல இருந்து எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த சித்து விளையாட்டுகளும் நடக்கும். அப்போ நாங்க இன்னைக்கு பராசக்தி டேட் தெரியறதுக்கு முன்னாடி பேசின ரேட்டுக்கு இப்ப எங்களுக்கு வந்து படத்தை வாங்குறதுக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் ரிட்டர்ன் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கற இடத்துக்குள்ளேயே வந்திருக்காங்க. அவங்க தப்பாவும் இல்லை, அவங்களோட இடத்த வந்து பார்த்தா கொஞ்சம் அடி வாங்க தான் செய்யும். அது என்ன பண்ண முடியாது. முழுக்க எனக்கு என்னன்னா படம் ஹிட் ஆகக்கூடாது, படம் லாபமும் சம்பாதிச்சிடக்கூடாது, மற்றபடி இல்லாமல் அந்த படம் வர்றப்போ டாக் ஆஃப் த டவுனா ஜனநாயகன் மட்டும் இருந்துடக்கூடாதுன்ற குறிக்கோளோட இந்த பராசக்தி அப்படிங்கிற டிஎம்கே ப்ரொபகண்டா படத்தை வந்து வெளியிடுறாங்க. பார்க்கலாம் என்ன சொல்ல போறாங்க ரசிகர்கள், என்ன மாதிரியான ரிசல்ட். என்னன்னா சிவகார்த்திகேயன் மேல முழுக்க ஏன் இதை போடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா, அதையும் தாண்டி விஜய்க்கு எதிராக இந்த படம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. நம்மளுக்கு சொல்றோமோ இல்லையா, அது வந்து மக்களுக்கு வந்து தெரியும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஒரு சினிமாக்காரராக மாறிட்டாருன்னு சொல்றப்ப அவருக்கு ஒரு காரியக்காரராக தன்னோட காரியத்தை சாதிக்கிறதுக்கு யாராவது வந்தால் பயன்படுத்திக்கிறாரு. நம்ம எல்லாருமே வந்து அந்த சூழ்நிலையில் தான் பண்ணிப்போமோ என்னவோ. ஆனால் திமுக இவங்க எல்லாருமே பயன்படுத்தி விஜயை வந்து டிம் பண்ண பார்க்குறாங்க. அதற்கு இந்த பராசக்தின்ற படம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக உதவும்னு தெரியலங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தடுத்த அப்டேட்டுகள் ஜாலியாக பேசுவோம். இந்த சேனல்ல சும்மா ஜாலியாக பேசுறதுக்கு ஏன்னா ரொம்ப சீரியஸாகவே மற்ற இல்லை முழுக்க சினிமா தான் பேசியிருக்கோம். ஆனால் சினிமாக்குள்ள அரசியல் கலந்துருச்சு, என்ன பண்றது? அதனால மற்ற என்டர்டைன்மெண்ட் எதை வேணா பேசுவோம் ப்ரோ. நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கிறத நம்ம நண்பர்களோட சேர்ந்து பேசுவோம். நம்ம 2 பேர் மட்டும் பேசுறது அவ்வளவுதானே. மற்ற விஷயம்னா பாயிண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணி பேசலாம். மனசுல இருந்து அப்படியே பேசலாம். நம்மளோட கருத்து ஃபேக்சுவல் எரரா இருந்தாலும் யாரும் வந்து கேஸ் எல்லாம் பேச டெஃபர்மேஷன் போட்டு எல்லாம் போட மாட்டாங்க. ஒபினியன் ஃப்ரம் தி ஹார்ட்ஸ் அப்படி வச்சுக்கலாம். கரெக்ட் யா. எனிவே நான் பேர் சொல்லிடுறேன், நான் ஆந்திராக்கு போயிட போறேன். ஜனநாயகனா என்னையும் கூட்டி 5 மணி ஷோ வாங்க போயிடலாம். இன்னொரு மேட்டர் தெரியுமா, இந்த வாட்டி வேர்ல்டு வைட் பிரீமியர் வந்து ஆல்மோஸ்ட் சேம் டைம்ல நடக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஈவன் ஓவர்சீஸ்ல கூட பாத்தீங்கன்னா காலைல 8 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோவே ஸ்டார்ட் ஆக போகுது. தமிழ்நாட்டுல 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்களுக்கு இன்டர்வல் வரதுக்குள்ள எங்க ஷோ ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுது. ஸோ அதுதான் ஃபைனல். அப்படி இன்னைக்கு டேட் வரைக்கும் அதுதான் நிலமை. ஒருவேளை மற்ற இடங்கள்ல ஏர்லி மார்னிங் ஷோ மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா தான் நீங்க டிராவல் பண்ணி புக் பண்ணி போற அளவுக்கு ஒர்த்து. இல்லாத பட்சத்துல இங்க இருந்து பார்க்கலான்றீங்களா? 5 மணி ஷோலாம் ஏதாவது கிடைச்சா ஆந்திரால போய் பார்க்கலாம். பார்டர்ல போயிட்டு லைட்டா பார்க்கலாம். பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி.